நமது இன்ஸ்டா இந்த டிஜேஐ இன்ஸ்டா 360 முதல் வீடியோ எடுத்திருக்கிறோம். கடற்கரையில் வந்து நாம் இப்போ எந்த கடற்கரையில் நிற்கோம்னா கன்னியாகுமரி கோவளம் பக்கம் வந்து துவாரகாபதினு ஒரு இடம் இருக்குது. அந்த துவாரகாபதிக்கும் இந்த பக்கம் இங்கே பாருங்க மக்கள், இங்கே பக்கம் ஒரு சின்ன நீரோடை, கடலோட கலக்கு அழகம் அங்கேருந்து ஓடி வந்து கடலுடன் கலக்கிறது நீரோடை, சின்ன நீரோடை. இந்த பக்கம் ஒரு குளம் கிடக்கு. அந்த குளத்தில் இருந்து மறுகால் பாயக்கூடிய தண்ணி அப்படியே வந்து கடலுடன் கலக்கிறது. அந்த தூரத்தில் ஒரு கப்பலும் போகிறது. கப்பல் வந்து போய்கொண்டிருக்கிறது. கப்பல் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து, அநேகமாக ஸ்ரீலங்காவில் இருந்து நம்ம விழிங்கம் துறைமுகத்தை நோக்கி போகும் என்று நினைக்கிறேன். அப்படிதான் போகணும். விழிங்கம் துறைமுகம் தான் போகணும். ஸ்ரீலங்காவில் இருந்து விழிங்கம் துறைமுகத்தை நோக்கி தான் போகணும். இதுதான் கடல். பின்னால் அலை வந்து பேரலை வந்து தாக்கிடக்கூடாது பின்னால் நம்மளை. இந்த கப்பல் தெரியுதான்னு தெரியல. பின்னாடி வர அலை திறக்கிட்டு வரும். வண்டி அச்சு போயிடும். பாறையில் நிறைய பாசி இருக்கிறது. பாசி வலிக்கிடக்கூடாது. கவனமாக வெட்டுகளை எடுத்து வைக்காது. தாண்டிட்டோம். கப்பல் தெரியுதா? தூரத்தில் நாங்கள் போயிட்டுருக்கு கப்பல். இப்போ கடல் தண்ணியில் காலை கழுவிடும். வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போது எங்கே நிற்கோம்னா வந்து எந்த கடற்கரை ஓரமாக நிற்கிறோம் என்றால் வந்து அந்த கன்னியாகுமரி கோவளம் பக்கம் துவாரகாபதினு ஒரு இடம் இருக்குது. அந்த பக்கம் நிற்கிறோம். தூரத்தில் ஒரு கப்பல் போகுது. தெரியுதா? நம்ம நேரடியாக பார்த்தா தெரியும். தூரத்தில் ஒரு கப்பல் போய்கொண்டிருக்கிறது. அநேகமாக அது ஸ்ரீலங்காவிலிருந்து நமது விழிங்கம் துறைமுகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறது கன்னியாகுமரி. அப்படியே இந்த பக்கம் இருக்கிறது நாம் இப்போ கடற்கரை பக்கம் நாய் நிற்கிது. நாய் எதுக்காக நிற்குதுன்னு தெரியல. நாய் எதுக்காக நண்டு பிடிக்க வந்துருக்குமா ஒரு வேளை. கேமராவை முறைச்சி பார்க்க தூக்கியிருக்காங்க. வீட்டு போயிடக்கூடாது கேமராவில். இன்னைக்கு ஃபுல்லாக ஷார்ட்ஸும் வீடியோவும் ஃபுல்லாக கடலை பற்றி தான். அன்னைக்கு நமக்கு லேசாக கடலில் காலை கழுவி விடுவோம். கப்பல் போகுதா நிற்குதான்னு தெரியுது. தெரியல. அங்கே வரைக்கும் வந்தோம்.
கடலை பார்த்தாலே பயங்கரமாக தான் இருக்கும். கப்பல் ஆனால் கரைக்கு வந்தால் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு.